அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக சாந்தி பதவியேற்றுள்ளார். சட்டப்பேரவை செயலாளர் பதவியில் இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது சாந்தி பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக சாந்தி பதவியேற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை செயலாளர் பதவியில் இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் சாந்தி பதவியேற்றுள்ளார். புதிய சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பதவியேற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை செயலாளர் பதவியில் இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது சாந்தி பதவியேற்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் முதல் பெண் செயலாளராக சட்டப்பேரவையினுடைய செயலாளராக சாந்தி இன்று பொறுப்பேற்றிருக்கின்றார். ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய அவர் சட்டமன்ற நிகழ்வுகளில் நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒருவராக பார்க்கப்படுகின்றார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறு நூற்றாண்டை கடந்து இருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அதன் நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட்டது. அவர் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டசபைக்கு இதுவரை பெண் செயலாளர் நியமிக்கப்படாமலே இருந்து வந்தக்கூடிய நிலையில் தமிழக சட்டசபையினுடைய முதன்மை செயலாளராக பல ஆண்டுகளாக பதவி வகித்து வந்திருக்கக்கூடிய சீனிவாசன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டசபை செயலகம் முழுவதும் பரபரப்பாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தது யார் சட்டப்பேரவையினுடைய செயலாளராக நியமிக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து நீடித்து வந்தது. அந்த வகையில் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக சீனிவாசன் சட்டசபையினுடைய செயலகத்தில் பணியாற்றி வந்திருக்கக்கூடிய நிலையில் பல ஆண்டுகள் தொடர்ந்து அவர் பணியாற்றி வந்திருக்கின்றார். அந்த வகையில் முதல் பெண் செயலாளராக சாந்தி நேற்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்பாக ராஜ்யசபா தேர்தலின் போதும் அவர் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய அவர் சில நாட்களில் பொறுப்பேற்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக அந்த தகவலும் கிடைத்திருந்தது. அதன் பேரில் இன்று சட்டசபையினுடைய முதல் பெண் செயலாளராக சாந்தி இன்று தன்னுடைய அறையில் அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். கடந்த மார்ச் மாதம் சட்டமன்ற கூடுதல் செயலாளராக இருந்த சுப்பிரமணியன் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதையடுத்து 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான பதவி உயர்வு பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாந்தி சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த நிலையில் சாந்தி புதிய செயலாளராக பதவியேற்றதும் மேற்பார்வையில் தான் ஆளுநர் உரை, பட்ஜெட் உள்ளிட்டவையும் நடைபெற இருக்கின்ற அந்த ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. முன்பாக சீனிவாசன் தன்னுடைய பதவி காலத்தின் பொழுது அவருடைய தலைமையில் தான் ஆளுநருடைய உரையாக இருக்கட்டும், பட்ஜெட்டாக இருக்கட்டும், மானிய கோரிக்கைகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே அவருடைய தலைமையிலே நடைபெறும் சட்டப்பேரவை செயலாளர் என்கின்ற பட்சத்தில் அந்த வகையில் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சாந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்த மானிய உரைகள், அதே போன்று பட்ஜெட்டுகள், ஆளுநர் உரைகள், மானிய கோரிக்கைகள் உள்ளிட்ட விவாதங்களும் நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.